அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. நான் இன்னைக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மிளகுத்தூள் 2 சிட்டிகை, மிளகாத்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடை மஞ்சத்தூள் மிளகுத்தூளோடு போட்டு டிப் பண்ண போகிறேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண்சட்டி எடுத்து அதில் சொன்ன அளவு மிளகாத்தூளை போடுறேன். உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால நான் இதில் உப்பு சேர்க்கலை. மஞ்சத்தூள் போடுறேன், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லா கலவையும். இதில் தண்ணியும் சேர்க்கல. நார்மலாக தண்ணி போட்டு கலந்து பண்ணுவீங்க. இது தண்ணி சேர்க்காதனால கழுவி வச்சுருக்க கருவாடை ஒவ்வொன்றா எடுத்து டிப் பண்ணி ஒன்று டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மாதிரி டிப் பண்ணும்போது காரம் ஃபுல்லாக அதில் ஊறிடும். அந்த மாதிரி ஊறி ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ கழித்து எடுத்து வறுத்தா கருவாட்டில் நல்லா காரம் ஊறி இருக்கும். நீச்சு ஸ்மெல் வராது. மஞ்சத்தூள் சேர்த்ததுனால சாப்பிடவும் நல்லா மெத்துன்னு இருக்கும். தவா வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போது அடுப்பில் தவா வச்சுருக்கேன். தவா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுறேன். அப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டாக எடுத்து வைக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வைக்கணும், இல்லைன்னா கருவாடு கருகிடும். சிம்மில் வச்சு தான் இந்த கருவாடை வறுக்கணும். ஒரு மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சுட்டு இந்த கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இந்த கருவாடு ஃப்ரையை மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி மிளகு ரசம், தக்காளி ரசம்லாம் செஞ்சு அதுக்கு சேர்த்து சாப்பிடும்போது சுவை கூடுதலாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவாடு வறுவலுக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார், மிளகு ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் நிறைய சாப்பிடலான்னு தோணும். மெயினாக பழைய சாதத்துக்கு கரெக்டான காம்பினேஷன் இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இதை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஐடியில் வச்சிங்கன்னா மேல் லேயர் மட்டும் கருகிடும், உள்ளே இருக்கிற கருவாடு வேகாமல் போயிடும். அதனால் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு தான் வேணுன்ற அளவு எண்ணெயை ஊற்றி தேவைப்படுற இடங்களில் எண்ணெயை சேர்த்து பெரட்டி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் குக்கிங் டைம் போதும். இதுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய பதம் நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த லெவல் வரும்போது தான் இது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை திருப்பி போடுறேன். இப்போ நல்லா பொன்னிறமாக வருது பாருங்கள். இந்த பொன்னிறம் வர வரைக்கும் பொறுமையாக திருப்பி போட்டு சிம்மில் தாங்க வறுக்கணும். தேவையான இடத்துல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா செவந்து வந்துருச்சு, நல்ல பதம் வந்துருச்சு. ஓகே, மேல் லேயர்லாம் நல்லா முறுமுறுனே இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. 2 பக்கமும் இதே லெவலுக்கு வரணும் செவந்த. அந்தளவுக்கு ஒவ்வொரு பீஸாக திருப்பி போடுறேன். அப்போ தான் எல்லா பீஸும் நல்லா செவந்து ஓரளவு முறுமுறுனும் கிடைக்கும், கொஞ்சம் மெத்துனும் இருக்கும். பாருங்கள், அழகான முறுமுறு வாழைக்கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.